ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்க 2-3 பொருளை மட்டுமே வச்சு ஒரு பச்சை மிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் நமக்கு எந்தவித மசாலாவும் தேவை கிடையாது. மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒன்லி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள் எண்ணெய், இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக சிம்பிளாக இந்த பச்சை மிளகாய் கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது பச்சை மிளகாய் கிரேவின்னு சொன்னதுமே நீங்கள் இது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பொருள்னா பட்டை, சோம்பு, கசகசா, அப்புறம் கல்பாசி ரொம்ப முக்கியம் இதுக்கு. அப்புறம் நான் இதில் ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள் எண்ணெய் வந்துட்டு நிறையா சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற போகிறது கிடையாது. ஒரு துளி தண்ணி கூட இதுக்கு நமக்கு சேர்க்க போகிறது கிடையாது. முழுக்க இது எண்ணெயில் தான் வேக போகுது. அதுக்காக எண்ணெய் ரொம்ப நிறையா ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. போதுமான அளவு எண்ணெய் வந்து இதுக்கு எப்பயும் நம்ம சேர்க்குறதோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். தாளிப்புக்கு நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே இதை சேர்த்துக்கலாம். பட்டை, கசகசா, கல்பாசி, சோம்பு, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். என்னடா 12 பச்சை மிளகாய் போடுறாங்களே, ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அதை விட அதிகமாக நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். 3 வெங்காயம் சேர்க்குறோம். உங்களுக்கே தெரியும் வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கும்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் சேரும் போது அதில் வர டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கணும். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்காததுனால அப்பப்போ அதை வந்து மூடி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் கோல்டு கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். தட்டு போட்டு அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கிளறி விட்டுக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வேகணும்னா உப்பு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சா இதோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம என்னென்னா கறியையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து வேக விடலாம். இப்போ கறியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கறியும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. கறியில் விடுற தண்ணியே போதும். அந்த தண்ணியிலே நம்ம பாதி வந்துட்டு கறி வேகிற வரைக்கும் அப்பப்போ தட்டு போட்டு மூடி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கறி நல்லா தண்ணி விட்டுருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்க்கவே இல்லை. அதில் வர தண்ணியே போதும். இந்த கிரேவிக்கு கொஞ்சமும் தண்ணி சேர்க்க தேவையே கிடையாது. மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. பாதி அளவு நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். தண்ணி பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு நான் தண்ணி சேர்க்கலை. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கு கறி.
எப்பயுமே நம்ம வந்து கறி வேக வைக்கணும்னா தண்ணி சேர்த்து வேக வைக்கிறத விடவும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து அதில் கறி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். தண்ணி அதிகமாக சேர்த்து வேகிறத விட எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா வெந்துடும். பாருங்கள், கறி பார்க்கும்போது தெரியுது நல்லா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. நல்லாவே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த மசாலாவும் நான் சேர்க்கவே இல்லை, கொஞ்சம் மஞ்சள்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் சிம்மில் வச்சு ஒரு சின்ன குக்கராக இருந்தால் ஒரு 10 விசில் மட்டும் விடுங்க. சிம்மில் வச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே நல்லா தெளிஞ்சு வந்து கறியும் நல்லா வெந்து நமக்கு தேவையான சூப்பரான டேஸ்டியான பச்சை மிளகாய் கிரேவி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது மணம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு டேஸ்டியான பச்சை மிளகாய் கிரேவி கிடச்சாச்சு.